சொர்ணத்துக்கிட்ட சுவேதா சொல்றாங்க, அத்தை நீங்க சக்கரை தண்ணி குடுத்தீங்கல்ல அத கூட அவ சாப்பிடல அத்தை. சொர்ணம் சொல்றாங்க, இவ்வளவு கல் நெஞ்சமா உன்னோட தாய் சுவேதாவுக்கு முத்தழகு கால் பண்ணிருக்காங்க. மீனாட்சி என்ன பண்றான்னு கேக்குறாங்க. சரவணனுக்கு பால் கொடுத்தனா பாப்பா ஞாபகமாவே இருக்கு, என்னன்னு சொல்லு சுவேதா. அத்தை கிட்ட கொடுத்தனே பாட்டில் பால், அதை குடிச்சிட்டாளா? சுவேதா அத்தை என்ன சொல்றாங்க, குழந்தை வாய திறக்கலன்னு சொல்றாங்க, ஏதாவது முழுங்கிட்டாளா? அக்கா பாப்பா பால் குடிக்காமலே இருந்துட்டா, போறதுக்கு முன்னாடி குடிச்சதுதான், இன்னும் எதுவும் வயிற்றுக்குள்ள போல, கீழே மயங்கிட்டாக்கா. சுவேதா குழந்தைக்கு நாக்குல தேனை வை, சக்கரை தண்ணிய கொடு, சளி பிடிச்சாலும் சரி பண்ணிக்கலாம். நானும் பெரியத்தையும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், இதுக்கு மேல டிலே பண்ண முடியாது, நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்க்கா குழந்தைய கிட்ட சொல்றாங்க. முத்தழகு மீனாட்சி பசியில மயங்கிட்டாங்க. குழந்தையெல்லாம் முத்தழகு சொல்றாங்க. கல்ல பூமி போட்டு கொடுக்கறாரு. பாப்பாவை நான் பாக்கணும்னு முத்தழகு சொல்றாங்க. முத்தழகு மீனாட்சின்னு கூப்பிடுறாங்க. திருப்பி போன்ல கூப்பிட்டு பாக்குறாங்க முத்தழகு. முத்தழகு அம்மாவை பாருடா மீனுக்குட்டி, இந்த குரலை கேட்டு மீனாட்சி அழுகுறாங்க. இன்னும் சொல்றாங்க, சுவேதா போய் சக்கரை தண்ணியை எடுத்துட்டு வா. அம்மா குரல் கேட்டு முழிச்சிட்டியா, இந்த சக்கரை தண்ணிய குடி. வச்சு குடிக்கிறாங்க. சுவேதா சொல்றாங்க, மீனாட்சியை நான் கூட்டிட்டு வரேன்க்கா. பூமி சொல்றாங்க கூட்டிட்டு வான்னு. சொர்ணா சொல்றாங்க, குழந்தை முத்தழகு கிட்ட போகணும், யார் தடுக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன், குழந்தைய தூக்கிட்டு கிளம்பு சுவேதா. அக்கா நான் வர்றேன்க்கா. சரி பத்திரமா கூட்டிட்டு வா சுவேதா. போனை வச்சுட்டாங்க முத்தழகு. பூமி ஆறுதல் சொல்றாரு. அஞ்சலி அழுகுறாங்க. மீனாட்சிமா பத்மாவதி சொல்றாங்க, சரியாயிட்டால, அவ எங்க இருந்தாலும் உன் குழந்தைதான் அஞ்சலி, கவலைப்படாது. அஞ்சலி கிட்ட பத்மாவதி சொல்றாங்க, சில விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அஞ்சலி நீ அம்மான்னு நினைக்கிற, ஆனா உண்மையான அம்மாவா உன்னால ஆக முடியாது. ஒரு ஃபீலிங், முத்தழகுக்கு தான் அம்மாங்கிற உணர்வு இருக்கும், குழந்தைக்கும் அது நல்லா புரியும். இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றதில்ல அஞ்சலி. பெத்தாதான் அம்மாவா? மைண்டு முழுக்க அஞ்சலி தான் இருக்கா. உனக்கு புரியல, ஃபீலிங் எல்லாம் இருக்கதான் செய்யும். அந்த அஞ்சலி மயங்கிட்டானோன்னு நானே ஃபீல் பண்ணேன், வீட்டுல இல்ல எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க, அப்படிப்பட்ட ஃபீலிங் தான் வந்துச்சு. கிட்ட இருக்க எமோஷனும் முத்தழகு கிட்ட இருக்க எமோஷனும் ஒண்ணு இல்ல அஞ்சலி. பூமிக்காண்டி இந்த குழந்தைய உன் குழந்தைன்னு சொன்னேன். இப்ப பூமியை விட இந்த குழந்தை மேல வெறியா இருக்க. பூமி கிட்ட நீ காட்ட வேண்டிய லவ் வேற, மீனாட்சி கிட்ட இருக்க வேண்டிய அன்பு வேற. பூமியை எடுத்துக்க, பேச்சி ஆண்டியை விட சொர்ண ஆண்டி கிட்டதான் ரொம்ப பிரியமா இருக்கான். அதே மாதிரி முத்தழகை விட என்கிட்டதான் அஞ்சலி ரொம்ப பிரியமா இருப்பான். முத்தழகு பால் கொடுக்கறத நிறுத்தின உடனே அவளுக்கு என் அன்பு புரியும். மீனாட்சி நீ போட்டோவுக்கு போஸ் கொடுத்தப்ப நானே தானே என்கரேஜ்மெண்ட் பண்ணேன், குழந்தை விஷயத்துல இப்படி ரிஸ்க் எடுக்காத. அதுக்கே அது பிடிக்கலடி அஞ்சலி. நான் மீனாட்சிக்காண்டி இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காம இருப்பேன்மா. எனக்கு மீனாட்சி தான்மா வாழ்க்கை, செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. வேலை டிஎன்ஏ ரிசல்ட்ல பூமிய அப்பான்னு சொன்னா கூட எனக்கும் பூமிக்கும் உள்ள குழந்தைய நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. மீனாட்சியே போதும்னு தோணுது. இதுதான் நான் லவ் பூமி, ஐ கேர் ஃபார் மீனாட்சிக்கு இவங்க தான்மா லைஃப். என்ன தனியா விட்டுருமா. நான் சொன்னா கேட்க மாட்டா, இதுதான் அவ விதினா ஒன்னும் பண்ண முடியாது. வருவாளா முத்தழகு? நாளை பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் காபூல். நாளை சந்திப்போம்.